கல்வாரிக்கு போகலாம் வாரி பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயன் மீட்பர்தனை கொல்லும் வாதை காண பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயன் மீட்பர்தனை கொல்லும் வாதை கல்வாரிக்கு போகலாம் வாரி எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி சிவப்பங்கி தரித்தோராய் சீரசில் முள்முடி பூண்டு தவத்தில் உயர்ந்த நாதம் தவிக்கும் மோகத்தை பார்க்க சிவப்பங்கி தரித்தோராய் சீரசில் முள்முடி பூண்டு தவத்தில் உயர்ந்த நாதம் தவிக்கும் மோகத்தை பார்க்க கல்வாரிக்கு போகலாம் வாரி எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி பாரசிலுவை தனி தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கின்ற குரூரத்தை பார்த்திட பாரசிலுவை தனி தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கின்ற குரூரத்தை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி தாமஸ், எல்லாம் தயாராக இருக்கிறதா? எல்லாம் தயாராக இருக்கிறது மேத்யூ. மேத்யூ, இன்று குருவின் பக்கத்தில் நான் தான் உட்காரப் போகிறேன். இல்லை தாமஸ், குருவிடம் அன்புள்ளவனில் நானே முக்கியமானவனாக இருப்பதால் குருவின் பக்கத்தில் உட்கார்வதற்கு நானே தகுதியானவன். இல்லை மேத்யூ, குருவின் பிரதம சீடன் நான். அவர் அருகில் அமரும் தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. பீட்டர், குருவின் ஆத்மார்த்த சீடன் நான் தான் அவர் அருகில் அமர்வேன். உங்களிடையே சண்டை எதற்கு? அதாவது நம்ம சீடர்களின் பணம் காசு விவகாரத்தை பார்த்துக் கொண்டிருப்பவன் நானே அவர் பக்கத்தில் இருந்து அவரிடம் இன்று மிக முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும். ஆகையால் குருவின் பக்கத்தில் நான் தான் உட்காருவேன். நண்பர்களே,
நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு இருக்க வேண்டும் என்றுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேற்று வேற்று தேசத்து மக்கள் நம் தேசத்து மக்களிடையே அதிகாரம் காட்டுகிறார்கள். அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவர் சின்னவராக தன்னை நினைக்க வேண்டும். இருங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு என்ன செய்கிறேனோ அதையே நீங்கள் உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும். தலைவனாயினும் சேவை செய்ய வேண்டும். வா நண்பனே, உட்கார். முதலில் இதிலே உன் பாதம் இரண்டையும் வை. குருவே, இது என்ன? உட்காருங்கள். நண்பர்களே, நான் சிரமப்படுவதற்கு சிறிது முன்னால் உங்களுடன் இந்த பஸ்கா உணவை சாப்பிடுகிறேன். உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். பணி செய்கிறவன் சிறியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் அனுப்பியவனை விட பெரியவன் அல்ல. இதை நீங்கள் அறிந்து வாழ்ந்தால் நீங்களே சிறந்தவர். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறார். இது என்ன பிரபு? நாங்கள் உங்களை காட்டிக் கொடுப்போமா? நான் இந்த வார்த்தையை எல்லோருக்கும் சொல்லவில்லை. அப்படி எண்ணிக்கொண்டிருப்பவனை எனக்கு நன்றாக தெரியும். என்னோடு சாப்பிடுபவனே என்னை காட்டிக் கொடுக்க போகிறார். நண்பர்களே, இந்த ரொட்டிதான் எனது தேகம். இன்று முதல் தேவனின் ராஜ்யம் நிறைவேறும் வரை நான் பஸ்கா பண்டிகை உணவை உண்ணப் போவதில்லை. என்னை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக இந்த ரொட்டியை உங்களுக்கு தருகிறேன். எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த திராட்சை ரசத்தை கொடு நண்பனே. நண்பர்களே, இந்த திராட்சை ரசம்
என் ரத்தத்திற்கு சமமானது. இது ஒரு புது உடன்படிக்கையை குறிக்கிறது. இதை குடித்து என் உடலின் பாகமாக இருங்கள். குருவே, இந்த இரவு தாங்கள் கெத்சமனே தோட்டத்திற்கு தானே போகப் போகிறீர்கள்? யூதாஸ், பஸ்கா பண்டிகையான இந்த சமயத்தில் நீ உன் கடமைகளை எல்லாம் செய். புறப்படு யூதாஸ். யூதாஸ், யூதாஸ், என்ன? யூதாஸ், உனக்காகத்தான் மதகுருக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே? அரண்மனையின் 4ஆம் வாயிலில். சரி, நீ போ, நான் வருகிறேன். யூதாஸ், யூதாஸ், மனிதன் உள்ளத்தில் பாவத்தின் வஞ்சனை நுழைவதால் தான் பாவம் பெருக்கெடுத்து வெள்ளமாய் ஓடுகிறது. யூதாஸ், ஒரு முறை யோசித்துப் பார். தியாகத்தின் ஆண் வேரை அறுத்தெறிய உன்னை வாளாய் பயன்படுத்தப் போவது உண்மை. வேண்டாம், நீ தீமையின் வேர்களை அறுக்கப் போவதில்லை. உன் செயல் நன்மையின் ஆணி வேரை அறுத்தெறிய முற்பட போகிறது. யூதா, சிந்திக்காதே. நீயோ போராளி. நீ இதுவரையில் ஏற்றுக்கொண்ட தலைவன் என்ன செய்கிறான்? அவன் இடுப்பில் கச்சை கட்டிக்கொண்டு கேவலம் அடிமையாய் உங்கள் கால்களை கழுவுகின்றான். அந்த கால்களுக்கு முத்தமிடுகின்றான். யூதாஸ், சிம்மாசனத்தில் இருக்க வேண்டுமா, இல்லை கேவலம் இயேசுவோடு அடிமையாய் இருக்க வேண்டுமா? எல்லோரிடமும் அன்பு செலுத்துவதா நம் வாழ்க்கை? நம் ஆசைகளை அடகு வைக்கவா நாம் பிறந்தோம்? அழைப்பு மணி உனக்காகவே இந்த இரவில் அளிக்கிறது. அதுவும் ரோம சாம்ராஜ்யத்தின் வெண்கல மணி. போ, சீக்கிரம் போ. உனக்காக ரத்தின கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது. யூதாஸ், போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். போ யூதாஸ், போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். யூதாஸ், போ. வாய்ப்பு உன் வாசலுக்கு வந்து காத்திருக்கிறது. போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். இல்லை, இல்லை, நான் போகத்தான் போகிறேன். வா யூதாஸ், வா. ஒரு போராளியின் வாள் தியாக உரைக்குள் கிடந்து இத்தனை நாட்கள் மழுங்கி போயுள்ளது. அந்த வாளை தீட்டுவதற்காகவே அழைத்திருக்கிறோம். புத்தி கெட்ட வார்த்தைகளினால் இதுவரையில் மங்கி கிடந்த இந்த வாள் ரோம சாம்ராஜ்யத்தின் சாலை கற்களில் கூறாக்கப்படுகிறது அல்லவா? ஆமாம். என்ன யூதாஸ் சொல்கிறாய்? ஆமாம் யூதாஸ், நீங்கள் அத்துணை பேரும் எண்ணங்களாலும் உருவத்தாலும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றீர்கள். இதுவரையில் அப்படித்தான். ஆனால் இன்றிலிருந்து அப்படி அல்ல. அந்த பலியாடுகளின் மத்தியிலிருந்து புறப்பட்டு வரும் சீரும் சிங்கம் நம் யூதாஸ். சரி, பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? யூதாஸிடம் அதை தாருங்கள். இது வெறும் வெள்ளி காசுகள் அல்ல, ரோம சாம்ராஜ்யத்தின் சன்மானம். ரோம சாம்ராஜ்யத்தின் மானத்தை வாங்கிக் கொண்டிருந்த ஒருவன் அவமானம் அடைய இது யூதாஸுக்கு அடையாளமாய் தரப்படுகின்ற சன்மானம். பெற்றுக்கொள் யூதாஸ். என்ன யோசிக்கிறாய்? பெற்றுக்கொள், தயங்காதே. பெற்றுக்கொள் யூதாஸ், பெற்றுக்கொள். நண்பர்களே, இன்று இரவு நீங்கள் எல்லோரும் என்னை பற்றி திகிலடைந்து ஓடிவிடாதீர்கள். நண்பர்களே, இந்த மகத்தான இரவில் உடல் உள்ளத்தை சோதனைப்படுத்தும் காலம் வந்திருக்கிறது. என் உயிர் துக்கத்துக்கு உள்ளாகிறது. நீங்கள் என்னை பற்றி எண்ணி பார்த்து எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள்.
நான் அங்கிருந்து பிரார்த்தனை செய்கிறேன். பிதாவே, எல்லாம் உன் சித்தமே. என் ஆன்மாவை இந்த தேகத்திலிருந்து அகற்றிவிடு. அதுவும் என் சித்தப்படி அல்ல, உன் சித்தப்படியே ஆகட்டும். குருவே, ஒரு நொடியாவது நீ திடமாக பிரார்த்தனை செய்ய மாட்டாயா? மன்னித்து விடுங்கள் பிரபு. இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டோம். நான் மறுபடியும் தந்தையிடம் பிரார்த்தனை செய்ய போகிறேன். நான் குடிக்காமல் இந்த பாத்திரத்தை விட்டு போகக்கூடாததாய் இருந்தால் உன் சித்தப்படியே ஆகட்டும். நண்பர்களே, ஒரு நொடியாவது சோதனைக்குட்படாமல் எச்சரிக்கையுடன் பிரார்த்திக்க மனம் சித்தமாவது சரி, ஆனால் உடலுக்கு பலம் போதாது. என்னோடு பேசும். பிதாவே, என்னோடு பேசும். பிதாவே, உன் சித்தப்படியே ஆகட்டும். யூதாஸ், அங்கிருப்பவரில் இயேசு யார் என்று இவர்களுக்கு எப்படி தெரிவிப்பாய்? அங்கிருப்பவர்களில் யார் கைக்கு நான் முத்தம் கொடுக்கிறேனோ அவர்தான் இயேசு. சரி, வா போகலாம். நண்பர்களே, நீங்கள் படுத்து உறங்குங்கள். அதோ பரலோகத்தைச் சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. தேவகுமாரன் துஷ்டரின் கையில் சிக்கிக் கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது. என்னை காட்டிக் கொடுப்பவன் என் அருகில் வந்துவிட்டான். வணங்குகிறேன் குருவே. யூதாஸ், கட்டிப்பிடித்து கொடுத்த முத்தத்தா காட்டிக் கொடுக்க வந்து விட்டாயா? உன் கடமையை நீ செய். கைது செய்யுங்கள் இவனை. பீட்டர், அந்த கத்தியை கீழே போடு. கத்தியை எடுத்தவன் கத்தியாலேயே சாவா. நான் கேட்டிருந்தால் என்னுடைய தந்தை 12 பேர்களை விட இன்னும் அதிகமான தேவதூதர்களை அனுப்பி இருப்பாரே.
நண்பர்களே, கழுவினை பிடிக்க வந்தது போல் என்னை பிடிக்க ஈட்டிகள் எதற்கு? தேவாலயத்தில் நான் போதிக்கும் போது நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. தீர்க்கதரிசிகளின் வாக்கை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன். எடுத்துச் செல்லுங்கள். எடுத்துச் செல்லுங்கள் அவனை. நெல்லு. ஏன் நானும் வர வேண்டாமா? நெல்லு கூட வராதே. இந்தா, இதிலே உனக்கு சேர வேண்டிய 30 வெள்ளிக்காசுகள் இருக்கிறது. எடுத்துக்கொண்டு போய்விடு. ஏய், எனக்கு சந்தேகமாயிருக்கிறது. இதில் ஏதோ மோசம் நடக்கிறது. இயேசுபிரானை என்ன செய்ய போகிறீர்கள்? நானும் வருகிறேன். மூடு வாயை. அவன் ஒரு தேச துரோகி. அவனை தண்டித்தே ஆக வேண்டும். எடுத்துச் செல்லுங்கள் அவனை. விடுங்கள் என்னை, விடுங்கள். மோசம், விடுங்கள். மோசம், மோசம். பிரபு அவர்களே, இவர்தான் நாசரத்தின் இயேசு. துர்போதனைகள் செய்து மக்களின் மனதை கெடுத்து விட்டவர் இவர்தான். நீதானா நாசரேத்தின் இயேசு? எங்கே உமது போதனைகளை எமக்கும் சொல்லு, கேட்டு ஆனந்தம் அடைகிறோம். என் போதனைகள் என்னவென்று கேட்டவரிடமே கேட்டுக் கொள்ளுங்கள். ஏய், பிரபுவை எதிர்த்தா பேசுகிறாய்? ஏனையா இயேசு, நின் போதனைகளை பற்றி நிறைய நிந்தனைகள் வந்திருக்கிறது. இதை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய்? ஜெருசலேம் தேவாலயத்தை இடித்து 3 நாட்களில் கட்டுவேன் என்று சொன்னது நீதானா? தேவன் மீது சத்தியமாக சொல். தேவ மைந்தன் என்று அழைத்துக் கொள்ளுகின்ற அந்த மெசேயா நீதானா? ஆமா, நானும் தேவ மைந்தன். என்ன துணிச்சல்? மேகங்களின் நடுவே என் தந்தையின் வலது பாகத்தில் அமர்ந்து சொர்க்கத்திலிருந்து இறங்கி நான் வருவதை சீக்கிரம் பார்ப்பீர்கள். தேச துரோகம், இந்த தேச துரோகம். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கொல்ல வேண்டும். ஆம், இவனை சிலுவையில் ஏற்றுக் கொள்ள வேண்டும். ஆமாம், இவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். ஆமாம், மரண தண்டனை விதிக்கப் போவது உண்மை. ஆனால் நமக்கு அந்த உரிமை இல்லாமல் இருப்பதால் ரோம சாம்ராஜ்யத்தின் மண்டலாதிபதியான அந்த பிலாத்துவிடம் இவனை இழுத்துச் செல்லுங்கள். பிலாத்தரசே, தேவாலய ஆச்சாரியர்கள் தங்களுக்கு ஒரு விண்ணப்பம் அனுப்பி இருக்கிறார்கள். அதாவது நாசரேத்தில் உள்ள இயேசு என்பவர் தன்னை தேவமைந்தன் என்று கூறிக்கொண்டு மக்கள் மனதை தன் பக்கம் திருப்பிக் கொண்டிருக்கிறாராம். அதை தாங்கள் தான் விசாரிக்க வேண்டுமாம். என்ன, நாம் அவரை விசாரணை செய்ய வேண்டுமா? அதற்காக ஆலோசனை சபையை கூட்டுங்கள். மன்னியுங்கள் பிரபு, அது ஓஹோ, நாம் அறிந்தோம். ரோம சாம்ராஜ்யத்தவர் இடத்துக்கு யூதர்கள் வருவதில்லை என்றுதானே நீங்கள் சொல்கிறீர்கள்? நாமே அங்கே போனால் போயிற்று. வாருங்கள் போவோம். யார் அது இயேசு? ரோம் நகர சாம்ராஜ்யத்தின் மக்கள் மனதை கெடுத்துக் கொண்டிருப்பவன். அத்துடன் கூட சீசர் அரசுக்கு வரி கொடாதே என்று மக்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பவன். அதுவும் இல்லாமல் தான் ஒரு கிறிஸ்து எனும் அரசன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவன் தேச துரோகியாகி இருப்பதால் இவனுக்கு மரண தண்டனையே தக்கதென்று நாம் முடிவு செய்துள்ளோம். அந்த விசாரணையை நடத்தி இவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். அந்த
இயேசுவை அழைத்து வாருங்கள். இவர்கள் எல்லாம் உம்மை தேச துரோகி என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அதற்கு உமது பதில்? பேசு. நீர் ஏதும் பேசாமல் இருந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. நீர் யூதர்களின் ராஜாவா? என் ராஜ்யமே வேறு. எங்கே தர்மம் உள்ளதோ, எங்கே சத்தியம் உள்ளதோ, அதுவே என் ராஜ்யம். அதுவும் எந்த ராஜ்யத்திற்கு நான் உள்ளாகி இருந்தால் யூதர்களின் கையில் சிக்கிக் கொள்ளாமல் என் பரிவாரத்தினர் என்னை காப்பாற்றி இருப்பார்கள். இவரின் வார்த்தைகளை கேட்கும்போது இவர் குற்றவாளியாக தெரியவில்லையே. இவர் மரண தண்டனைக்கு உரியவர் அல்ல. இவரிடம் எந்த தவறும் காண முடியாதிருப்பதால் இவருக்கு சவுக்கால் அடிக்கும் தண்டனையை விதிக்கிறேன். கொண்டு செல்லுங்கள். மகாராஜாவுக்கு வலிக்குமடா. அடாடாடாடா, மகாராஜா எவ்வளவு அழகாக இருக்கிறார். ராஜாவுக்கு கிரீடம் இல்லையடா. நானே போய் கொண்டு வருகிறேன். கிரீடம் அற்புதமாக இருக்கிறது. நீ யூதர்களின் ராஜாவா? மகாராஜாவுக்கு பன்னீர் தெளியுங்கள். இயேசுவிற்கு கொடுத்த தண்டனை அவர்களுக்கு திருப்தி இல்லையா? ஆம் பிரபு. அதற்காக நாம் அவருக்கு மரண தண்டனையை கொடுக்க வேண்டுமா? ஏன்? ஒரு அப்பாவி மனிதரின் உயிரை பறிக்க நினைப்பது மிகப்பெரிய பாவச்செயல். நாளை பஸ்கா பண்டிகை அல்லவா? ஆம் பிரபு. அந்த பண்டிகை அன்று ஒரு குற்றவாளியை விடுதலை செய்யும் உரிமை நமக்கு உண்டல்லவா? உண்டு பிரபு. நாளை இயேசுவை விடுதலை செய்கிறேன். இல்லை பிரபு, இது ஆத்மீக விஷயம். இதில் தாங்கள் மாட்டிக்கொள்வது சரியல்ல. அதுவும் சரிதான். நாளை மகாசபையை கூட்டுங்கள். அங்கே பரபாசையும் கொண்டு வந்து இயேசுவையும் அழைத்து வந்து நிறுத்தி வைத்து மக்கள் முன்னே முடிவு செய்வோம் யாரை சிலுவையில் ஏற்றுவது என்று. பொங்கல். ஆணி பிரபு. மகாஜனங்களே, நாம் இங்கு கூடியுள்ள விஷயம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? இந்நாளில் 2 குற்றவாளிகளில் யாருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என முடிவெடுக்கப் போகிறோம்.
முதலாவதாக கொலை, கொள்ளை, வழிப்பறி, மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள பரபாஸ். இரண்டாவதாக சத்தியமே தனது ராஜ்ய முழக்கம் என சொல்லிக் கொண்டு தர்ம போதனைகளை செய்து எகிப்து, சமாரிய, கலிலியோ நகரங்களை சுற்றி வந்த தேச துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நாசரேத்தின் இயேசு. மகாஜனங்களே, உங்கள் முன்னால் நிற்கும் இந்த இயேசுவிடம் நான் எந்தவித குற்றமும் காணவில்லை. அதனால் பஸ்கா பண்டிகையை முன்னிட்டு இயேசுவை விடுதலை செய்ய விரும்புகிறேன். இல்லை, இது தவறு மண்டலாதிபதி பிலாத்தோ. ஆமாம், யூதரான நமக்கு ஒரு நியமம் உண்டு. அந்த நியமத்தின்படி இவனை கொல்லத்தான் வேண்டும். இவன் தன்னை தேவகுமார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஐயா, நீர் எங்கிருந்து வந்தவர்? ஐயா, நீர் பேசாமல் இருந்தால் உம்மை என்னால் காப்பாற்ற முடியாது. உம்மை விடுவிக்கவோ சிலுவையில் அறையவோ எனக்கு அதிகாரம் உண்டு என்று உமக்கு தெரியும் அல்லவா? பிலாத்தோ, என்னிருந்து உனக்கு அதிகாரம் வராவிட்டா என்னிடம் உனக்கு எந்த அதிகாரமும் இருக்க முடியாது. என்னை ஒப்புவித்தவனுக்கு அந்த பாவம் உண்டு. கவலைப்படாதே பிலாத்தோ. என்ன செய்வது? பிலாத்தரசே, நீ இவனை விடுதலை செய்தால் நீ மண்டலாதிபதி அல்ல. அவனை சிலுவை அறையுங்கள். அவனை கொன்றே தீர வேண்டும். நிறுத்துங்கள். யார் எங்கே? நீர் கொண்டு வா. உங்கள் விருப்பப்படி நான் இயேசுவை சிலுவையில் அறைய ஆணையிடுகிறேன். ஆனால் இந்த தீர்ப்பு எனதல்ல. ஒரு நிரபராதியை கொன்ற பாவம் என்னையும் என் வம்சத்தாரையும் தேராதிருக்கட்டும். ஏன் இந்த மௌனம் கொண்டீர்? எம்மை வாழ வைக்கத்தானே உம் ஜீவனை தந்தீர். வாழ வைக்கத்தானே உம் ஜீவனை தந்தீர். தாராத கொடுமை தேவா, உள்ளம் தாராமல் துடிக்கின்றதே. மாசற்ற இயேசுவே, அநாய தீர்ப்பை உமக்களித்த என் பாவங்களை நினைத்து மனம் கலங்குகிறேன். எங்கள் கண்களில் இருக்கும் விட்டத்தை பாராது பிறர் கண்களில் தெரியும் துரும்பை பெரிதுபடுத்தி குறை சொல்லும் பாவச் செயலை விட்டொழித்து வாழ வரம் தாரும் சுவாமி, வரம் தாரும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது.
ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. யூதரின் அரசே வாழ்க, யூதரின் அரசே வாழ்க. இதோ யூதரின் அரசே வாழ்க, யூதரின் அரசே வாழ்க. எங்கோல் தந்தை அரசனாக அரசே வாழ்க, யூதரின் அரசே வாழ்க. சிலுவையை கொண்டு வந்து தோள்களில் ஏற்றுவோம். திவ்ய இயேசுவே, எங்களின் பாவங்களுக்காக அவமான சிலுவையை நீர் சுமந்தி எங்களுக்கு நேரும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திடமனதை எங்களுக்கு தந்தருளும் சுவாமி, தந்தருளும். பார்க்கும் கண்களுக்கு சிலுவை மரம் பெருமரம், ஞானத்தோடு பார்ப்பவர் நட. இவன் எத்தனையோ முடவர்களை நடக்க வைத்தான், கை சூம்பியவர்களையும் திமிர்வாதக்காரர்களையும் குணப்படுத்தினார். ஆனால் இன்று இவனே நடக்க முடியாமல் தடுமாறி கீழே விடுகிறானே. காலத்தின் கோலத்தை பார்த்தீர்களா? சேரும் இடம் தெரிந்து சேர வேண்டும். நீ ஆயக்காரரோடும் மீனவர்களோடும் பாவிகளோடும் அலைந்து திரிந்தாயே. இன்று உன் நிலை என்ன? உன்னை தனிமரமாக்கிவிட்டு அத்தனை பேரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். எங்களோடு சேர்ந்து எங்கள் சொற்படி கேட்டிருந்தால் இந்த வேதனை உனக்கு ஏற்பட்டிருக்குமா? எல்லாம் உன் தலையெழுத்து. விரைவாக எழுந்து நட. அன்பான இயேசுவே, சாதிக்கும் பருவத்தில் இளைஞர்களும் பல குடும்பங்களும் போதையினால் வீழ்ந்து கிடக்கின்றனர். குடியினால் வரும் சிற்றின்பத்தை உதறி தள்ளி எப்பொழுதும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை தந்தருளும் சுவாமி, தந்தருளும். ஆண்டவரே விழவில்லை, நீ விழவில்லை, ஆண்டவரே விழவில்லை, நீ
விழவில்லை ஆண்டவரே, விழவில்லை நீ. உன்னை ஈண்டெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய், உன்னை ஆளாக்கும் தகுதியையும் எனக்கு தந்தாய். ஆனந்தப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே மகனே, நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை ரத்த வெள்ளத்திலா எப்படி தாங்கும் ஐயா, என் இதயம் எப்படி தாங்கும்? ரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தமே நம் சித்தம். தேவ சித்தமே நம் சித்தம். மகனே, மகனே, எங்களின் இனிய இயேசுவே, உமது பாடுகளில் பங்கெடுத்த திருத்தாயாரை எமக்கும் தாயாக தந்தமைக்கு நன்றி இறைவா. இவ்வுலகில் அவரை அலட்சியம் செய்யும் பாவங்களை மன்னியும், உண்மையை அவர்கள் மனதில் உரைக்கச் செய்யும். தெருவோர சிறார்கள் பெற்றோர் அன்பில் என்றும் வாழச் செய்தருளும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி, கேட்டருளும். சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் பாதையிலே, கழுமரம் சுமந்த பார்வையிலே, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. தூக்க மாட்டார் போல. உன் பேர் என்ன? சீமோன். இந்த சிலுவையை சுமந்து வா. என்னால முடியாது. உன்னால் முடியாது என்றால் உயிருடன் நீ வாழ முடியாது. என்ன அராஜகம் செய்கிறீர்கள்? அராஜகம் இல்ல, அதிகாரம். தூக்கு. இரக்கம் மிகுந்த இயேசுவே, மீட்பின் சின்னமாகிய சிலுவையின் சிறு பாகத்தை சீமோன் சுமந்தது போல் பரிசுத்த மீட்பை மனிதருக்கு எடுத்துரைக்கும் ஆன்ம ஆவலையும் சேவை மனத்தையும் பிறர் சிநேகிதத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி, தந்தருளும். நீதிக்கு தோள் கொடுத்த சீமோனே, நீதி உள்ளவரை உந்தன் பேரும் நிலைத்திருக்கும்.
தழைத்திருக்கும், வம்சமே தழைத்திருக்கும். நீதிக்கு தோள் கொடுத்த சிமோனே, நீதி உள்ளவரை உந்தன் பேரும் நிலைத்திருக்கும். நன்மைக்கு தோள் கொடுத்தால் உந்தன் வம்சமே தழைத்திருக்கும், வம்சமே தழைத்திருக்கும். பார்ப்பதற்கேற்ற அமைப்பே இல்லை ஐயா, விரும்பத்தக்க தோற்றமும் இல்லையே. எங்கள் காயங்கள் குணமாக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரோ? அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்திரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் காட்சிகள் ஆகிவிட்டதே ஐயா, காட்சிகள் ஆகிவிட்டதே. இயேசுவே, இயேசுவே. மகிமையின் அரசரான இயேசுவே, சமூகத்தில் பலவீனராக நினைத்து ஒதுங்கி வாழும் பெண்களுக்கு சமுதாயத்தில் சரிநிகர் உரிமை வழங்கப்படவும், வெரோனிக்காவை போன்ற துணிவு எம் பெண்களிடத்தில் வளரவும் கிருபை செய்தருளும் சுவாமி, கிருபை செய்தருளும். ஏனப்பா இவன் தடுமாறி விழுகிறான்? நீ அதை ரசித்து சிரிக்கிறாயே? நண்பா, இவன் அந்நாளில் சொன்னது இன்று என் நினைவிற்கு வந்தது. அதை நினைத்தேன், சிரித்தேன். என்ன சொன்னான் இவன்? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்றான். என்று இவனது சுமையையே இவனால் சுமக்க முடியவில்லையே, அதை நினைத்தேன், சிரித்தேன். ரோசக்காரன் தான் நீ. விரைவாக எழுந்து விட்டாயே. நட. அன்பின் ஊற்றாகிய இயேசுவே, பணத்திற்கு அடிமையாகி பாவத்தில் திளைத்துப் போய் அதன் மீதுள்ள மோகத்தை விட்டொழித்து சத்திய வாழ்வை என்றும் பற்றிக் கொண்டு வாழும் வரத்தை கட்டளையிட்டருளும் சுவாமி, கட்டளையிட்டருளும்.
இந்த கேடுகட்டவர்களையும் ஒரு பெண்தான் வீண்டெடுத்திருக்கிறாள் என்று நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது. பெண்ணினத்துக்கே பங்கம் ஏற்படுத்தும் இந்த கூட்டம் பாலை குடித்து வளர்ந்ததா இல்லை விஷத்தை குடித்து வளர்ந்ததா? என்ன அக்கிரமம் இது! ஒரு சமாதான வெண்புறாவின் மீது இத்தனை கழுகுகள் கங்கணம் கட்டி அலைகிறதே. விலை மாடுவை விரட்டிக் கொண்டு வந்தவர்களை விவரமாக பேசி அவளுக்கு விடுதலை வாங்கி தந்தீரே, அந்த வெறுப்பு இந்த விவரம் கெட்டவர்களுக்கு. எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? பரிவும் பாசமும் நிறைந்த இயேசுவே, பிறருடைய துன்பத்தில் பங்கு கொள்ளாமல் தன்னலத்தோடு ஒதுங்கி போகும் குணத்தை மன்னித்து பிறர் துன்பத்தை நம் துன்பமாக ஏற்று உதவி செய்யும் மனோபாவத்தை எங்களுக்கு தந்தருளும் சுவாமி, தந்தருளும். அன்பின் ஊற்றாகிய இறைவா, பலவீனர்களாகிய நாங்கள் அநீதியை விட்டொழித்து வரப்போகும் சோதனைகளிலும் கலாபனைகளிலும் பலமாய் எழுந்து நிற்க ஆழமான விசுவாசத்தையும் தேவ சிநேகத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி, தந்தருளும். தேவ
அந்த ஆடையை கொண்டு வா. பங்கு போட்டுக் கொள்வோமா இல்லை சீட்டுக்குலுக்கி போடுவோமா? ஒற்றை ஆடையை பங்கு போட்டுக் கொள்வதா? சீட்டுக்குலுக்கி போடுவோம். யார் பெயருக்கு விழுகிறதோ அவர் எடுத்துக் கொள்ளட்டும். ரோம வீரர்கள் வேகமானவர்கள் மட்டுமல்ல, விவேகமானவர்களும் கூட என்று ஊர் சொல்லட்டும். மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த இயேசுவே, ஆடைகள் களையப்பட்டு அவமானமாய் நீர் நிறுத்தப்பட்டதை தியானிக்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிறர் மனம் நோகாமல் பேச, பிறர் புகழ் கெடுக்காமல் வாழ வரம் தாரும் சுவாமி, வரம் தாரும். மூன்று ஆணிகளின் நடுவே முடங்கி கிடக்கும் திவ்ய இயேசுவே, பலவீன பாவிகளாகிய எங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கும் ஒழுக்கமும் நன்மைத்தனங்களும் எங்களில் வளரச் செய்தருளும் சுவாமி, வளரச் செய்தருளும்.
சீரசில் முள்மூடிற்றவராய் செவ்வங்கியும் தரித்தவராய் சீரசில் முள்மூடிற்றவராய் செவ்வங்கியும் தரித்தவராய் வாரினால் அடிக்கப்பட்டவராய் கோர பாடுகள் சகித்தாரே வாரினால் அடிக்கப்பட்டவராய் கோர பாடுகள் சகித்தாரே கல்வாரியை நோக்கி பாவங்கள் சாபங்கள் யாவும் போக்க தம் ரத்தம் சிந்தினார் சிலுவையிலே பாவங்கள் சாபங்கள் யாவும் போக்க தம் ரத்தம் சிந்தினார் சிலுவையிலே பரிகாரி இயேசு பலியானதால் சுகமே அடைவோம் அவர் தழும்பால் பரிகாரி இயேசு பலியானதால் சுகமே அடைவோம் அவர் தழும்பால் கல்வாரியை நோக்கி பார் தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிறரை விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள். அம்மா, அம்மா, இவரே உன் மகன். சீடரே, இவரே உன் தாய். அனைத்தும் நிறைவேறிவிட்டது. தாகம், தாகமா இருக்கிறது. குளித்த திராட்சரசத்தில் கடல் பன்றி நன்கில் தோய்த்து ஈசொப்புட்டனில் பொருந்தித்தார். தந்தையே, உன் கையில் என்
உயிரை ஒப்படைக்கிறேன். என்னப்பா ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா? காயங்கள் எல்லாம் வலிக்குதாப்பா? சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. நீங்க யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க. என் புள்ள சாகல, என் புள்ள சாகல, தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு, என் புள்ள. கருணையின் இறைவா, அன்னை மரியாளின் வியாகுலம் எங்கள் ஆத்மாவை மனம் திருத்தட்டும். அவரின் இரக்கமுள்ள மன்றாட்டால் நாங்கள் மனம் திரும்பி எந்த சூழ்நிலையிலும் சுயநல கைதிகளாகி விடாமல் பிறருக்கென வாழவும், மகனை இழந்த நிலையிலும் பிறருக்கு உதவுவதை நினைத்த அந்த தாயைப் போல தியாக உள்ளத்தை பெறவும் கிருபை செய்தருளும் சுவாமி, கிருபை செய்தருளும். நாவந்த கோயில் மணியாயானதே தாயே உன் இதயம். நாவருந்த கோயில் மணியாயானதே தாயே உன் இதயம். யாரின் மீது பழிகள் சொல்லி அழுவது, யாரின் மீது பழிகள் சொல்லி அழுவது, இது தேவனோட சித்தம் அல்லவா, இது தேவனோட சித்தம் அல்லவா. நாவருந்த கோயில் மணியாயானதே தாயே உன் இதயம், தாயே உன் இதயம். கருவறையில் இருந்து கல்லறை வரையில் போராட்டமாகவே இருக்கின்றது. இருந்தாலும் வாழும் வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தம் தேவை. அது அன்பினால் கதரும் கதறலா, இல்லை மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு காரி உமிழப்படும் இப்படி ஒரு வாழ்க்கையா? முடிவுகள் நம்மிடமே. மதம், சாதி, அரசியல், இன வேறுபாட்டால் நாம் இன்று இறைமகன் இயேசுவை அடக்கம் செய்திருக்கிறோம். இறைமகன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமென்றால் நமது தீய செயல்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அதற்கு நாம் தயாரா?
ஆன்மீக வாழ்வின் தொடக்கம் அடக்கம் வாழ்வின் தொடக்கம் ஆன்மீக வாழ்வின் தொடக்கம் சத்தியத்தின் திருவிளக்கு போகுதையா போகுதையா சத்தியத்தின் திருவிளக்கு புன்னகை பூத்த முகம் எங்கே கரும் எங்கே தேடுதே என் விழிகள் தேடுதே என் விழிகள் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தார் நீ மடிந்தாலும் பயன் தருவாயே நீ மடிந்தாலும் பயன் தருவாயே போகுதையா போகுதையா சத்தியத்தின் திருவிளக்கு சத்தியத்தின் திருவிளக்கு போகுதையா 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 ஆண்டவர் இயேசுவின் இந்த பாடுகள் நமக்காக, அவருடைய கசையடிகள் நமக்காக, அவருடைய துன்பங்கள் நமக்காக, அவருடைய இறப்பு நமக்காக, நம் மீட்புக்காக. இந்த அருமையான நாளில் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பாடுகளை, பாடுகளின் பாதையில் என்கிற தலைப்பில் மிக அருமையாக
மெய்சிலிருக்கும் வண்ணமாக தத்ரூபமாக நடித்திருக்கிற இந்த அன்பு இளைஞர்களை, தூய தாமஸ் இளைஞர் இயக்கத்தினரை மனதார உளமாற பாராட்டுகிறோம். இந்த அன்பு ஆண்டவர் இயேசு நமக்காகத்தான் இந்த பாடுகளை பட்டார் என்பதையெல்லாம் மிக அருமையாகவே நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த அன்பு ஆண்டவர் நம்மை விட்டு பிரிந்து விடவில்லை. இந்த மரணம் நம்மை விட்டு அவரை பிரித்து விடவில்லை. மாறாக அவருடைய பாடுகளில் நாமும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற அந்த பாடுகள் இணைத்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆக பாடுகளையும் ஆண்டவரையும் நம்மையும் ஒருபோதும் பிரித்து விட முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம் மீது ஒப்புயர்வற்ற, ஈடு இணையற்ற, தன்னலமில்லாத, தன்னிகரற்ற உன்னதமான பாடுகளை நமக்காக பட்டிருக்கிறார், அனுபவித்திருக்கிறார். பாடுகளின் பாதையில் நாமும் பயணிக்க தயாராவோம். நம்ம உள்ளத்தையும் உடலையும் மனதையும் அந்த பாடுகளின் பாதையில் செலுத்திட நம்மையே நாம் தகுதிப்படுத்த இந்த பாஸ்கா நாடகம் நமக்கு உறுதுணையாக இருக்கட்டும், இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார உளமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதே வேளையில் நேரத்தோடு வந்திருந்த இந்த பாஸ்கா நாடக நிகழ்வை மிக அருமையான முறையில் நமக்காக எடுத்து காட்டிய இந்த இளைஞர் பெருமக்களை மனதார வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். கைதட்டி நம்முடைய பாராட்டுக்களை உளமாற தெரிவிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, வருகிற 22ஆம் நாள் 22/3/2024 வெள்ளிக்கிழமை அன்று நாம் வீதியோர சிலுவை பாதை என்கிற அந்த சிலுவை பாதை நிகழ்வை நாம் நிகழ்த்த இருக்கிறோம். நம்முடைய கோவில் தெருவுடைய முதல் தெருவிலிருந்து வந்து புறப்பட்டு இயேசு தெரு வழியாக வந்து அருண்கார்டன் தெரு வழியாக சென்று அதன் பிறகு பழைய போலீஸ் ஸ்டேஷன் தெரு வழியாக வந்து இறுதியாக கோயில் தெருவுடைய 2வது தெரு வழியாக இறுதியாக ஆலயம் வந்து நிறைவடைய இருக்கிற அந்த வீதியோர சிலுவை பாதையில் நடிப்பதற்கு தயாராக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த இளைஞர்கள் எல்லாரும் அன்றாட தங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு ஒரு சிலர் படித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்ட பொழுது உடனே வந்து ஒப்புக்கொண்டு முன்னொரு நாளில் வந்து மேடை அலங்காரம் உள்ளிட்ட காரியங்களை எல்லாம் குறித்து பேசிவிட்டு சென்று இந்த நாளில் அவர்கள் தங்களுடைய பணிகளை முடித்துவிட்டு நேரத்தோடு வந்திருந்து இந்த பாஸ்கா நிகழ்வை நமக்கு மிக அருமையாக சிலுவை பாதையுடைய வழியிலே நாம் சிந்திக்க, தியானிக்க நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இவர்களை மீண்டும் ஒரு முறையாக எல்லாரும் சேர்ந்து கரவொலி எழுப்பி பாராட்டி வாழ்த்து. தேங்க்யூ, கங்க்ராட்ஸ், காட் பிளஸ். அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் நம்முடைய பங்கு ஆலயத்தில் சரியாக மாலை 5:30 மணிக்கு 1000 மணி திருஜெபமாலையானது ஆரம்பமாகும். ஆகவே மரியாயின் சேனையர்கள், இன்னும் அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள், மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள், பக்த சபைகள், இயக்கங்களுடைய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் அந்த 1000 மணி திருஜெபமாலையில் பங்கெடுத்து பக்தியாய் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த நடந்தேறிய இந்த பாஸ்கா சிலுவை பாதை பாஸ்கா நிகழ்வுக்கு கணிசமாக செலவுகள் ஆகியிருக்கிறது. ஆகவே இந்த செலவுகளை குறிப்பாக நன்கொடைகள் வழியாக கொடுத்து உதவ விரும்புகிறவர்கள் தாராளமாக என்னை வந்து அணுகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, தொடக்கத்தில் ஜனவரி மாதத்தில் நான் இந்த பங்கினுடைய நிர்வாக குழுவினரை அழைத்து அவரோடு பேசிய பொழுது இப்படி ஒரு நிகழ்வை நாம் நிகழ்த்தப் போகிறோம் என்பதாக சொன்ன பொழுது அவர்கள் ஒத்துழைப்பை கொடுத்து தாராளமாக செய்யலாம் என்கிற அந்த ஒரு அனுமதியையும் கொடுத்தது பேரில் இந்த நாளிலே இந்த நிகழ்வு நிறைவேறி இருக்கிறது. ஆகவே பங்கினுடைய நிர்வாக குழுவை சார்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இங்கு இந்த அன்பு இளைஞர்களுக்கு இந்த பொன்னாடைகளை போர்த்தி கௌரவிக்க விரும்புகிறேன்.